இன்னைக்கு எபிசோட்ல அமிர்தாவோட அம்மாவும் ஈஸ்வரி பாட்டியும் குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அமிர்தா கிட்ட பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பழனிசாமி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் அங்க உட்கார்ந்துருக்கிறது தெரியாம ஒரு பாட்டுக்கு மெய் மறந்து போயிட்டு இருக்காரு. பழனிசாமியோட அம்மாவும் பாக்யாவை பாத்தியா, பணம் கொடுத்தியான்னு கேக்குறாங்க. அவரும் நான் கொடுத்தேன், அவங்க வாங்கிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. பழனிசாமியோட அம்மா அவர்கிட்ட நீயே போய் பாக்யா கிட்ட பேசுறியா இல்ல நாங்க பேசவான்னு கேக்குறாங்க. அதுக்கு பழனிசாமியும் எனக்கு தோன்றப்போ சொல்றேன், அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பாக்யா எல்லார்கிட்டையும் பக்கத்துல ஒரு கோயில்ல விசேஷம் வருது, நேத்திக்கு சமைச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சமைக்கணும்னு சொல்றாங்க. சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செல்வி சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யாவும் ஏன் இப்பெல்லாம் சம்பந்தமே இல்லாம பேசுற சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க. காரணமே இல்லாம இப்படி சிரிச்சிட்டே இருந்தா எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. பாக்யாவும் எனக்கு ரெஸ்டாரண்ட்ல அவ்வளோ வேலை இருக்கு, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு திட்டுறாங்க. எழிலும் அமிர்தாவோட அம்மாவும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அமிர்தாவோட அம்மா எழில் கிட்ட கொஞ்சம் பேசணும், வண்டியை நிறுத்தப்பான்னு சொல்றாங்க. குழந்தை பெத்துக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எழிலும் பாட்டி ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறான். பாட்டி அப்படிதான் கோவமா இருப்பாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், அமிர்தாவையும் நிலாவையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். ராதிகா கோபியோட கிச்சனுக்கு வராங்க. கோபி ராதிகா கிட்ட என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கேன்னு கேக்குறாரு. அப்புறம் வீட்டுக்கு போனா இங்க அந்த ஓட்ஸ் கஞ்சியை வச்சு கொடுத்துருவாங்களோன்னு நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போய் சமைக்க லேட் ஆகும்னு சொல்றாரு. கோபி ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டு ராதிகா கிட்ட சூப்பரா இருக்குல்ல, செஃப் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. கோபி செஃப் கிட்ட நாளைக்கு வந்துருவீங்கல்ல, லீவ் எதுவும் போட்டுறாதீங்க, எதுக்கும் உங்க அட்ரஸ்லாம் என்கிட்ட கொடுத்து வைங்கன்னு சொல்றாரு. எழில் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட குழந்தைய பத்தி அமிர்தா அம்மா கிட்ட எதுவும் பேசுனீங்களான்னு கேக்குறான். பாட்டியும் நான் சொல்றத கேட்குற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.